அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. இது மற்ற யூனிவர்சிட்டியில் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ப்ராசஸ். நிறைய பேருக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எங்கிட்டையுமே நிறைய பேர் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள், ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறவங்க 20,000 பணம் எப்படி கட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டவங்க அதை பாருங்கள். ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. கவுன்சிலிங்கில் உங்களுக்குன்னு ஒரு காலேஜ் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த காலேஜிலேருந்து அந்த இடத்துலேருந்து நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் ஸ்லைடிங் ப்ராசஸ். உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னா 40 அக்ரிகல்ச்சர் காலேஜில் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் நீங்கள் ஒரு 40 காலேஜ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதில் 20வது இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்த காலேஜ் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த காலேஜ் உங்களுக்கு திருப்தி இல்லை. ப்ரிஃபரன்ஸில் அதுக்கு நீங்கள் முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஸ்லைடிங் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு அலாட் ஆன 20வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜிலிருந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காலேஜை நோக்கி செல்லலாம். இது ஒன்றே மாதிரி ஒரு பக்கம் தான் போக முடியும். அதாவது 20வது இடத்துல இருக்குது அப்படின்னா முன்னோக்கி தான் போகலாம். 1லேருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜை நோக்கி முன்னோக்கி தான் போகலாம், பின்னோக்கி போக முடியாது. 20வது இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலேஜை நோக்கி நீங்கள் போக முடியாது. மேக்ஸிமம் அதை நீங்கள் விரும்பவும் மாட்டீங்க. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ்லேயே 20வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலேஜை கட்டாயம் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஸோ இது ஒரு ஒன் வே ப்ராசஸ் தான். மேலும் 1வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ்லேருந்து 19வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடைக்காது. அதிகபட்சம் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5 காலேஜ் வரைக்கும் கிடைக்கும். அதாவது 20வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 15, 16, 17, 18, 19 அந்த இடங்கள் இருக்கக்கூடிய காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி அதுக்கு முன்னாடிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரி, இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, எதனால் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இப்போ 4000க்கு மேற்பட்ட அக்ரிகல்ச்சர் சீட் இருக்குது. அதிக மதிப்பெண் பெற்ற சிலர் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்சும் மருத்துவ படிப்பு கிடைச்சதுனால அல்லது பொறியியல் படிப்பு கிடைச்சதுனால சேராமலே போயிடுவாங்க. அப்படி சேராமல் போகிறதுனால சில காலி இடங்கள் உண்டாகும். அந்த இடங்களை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு ஆனால் விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய சில மாணவர்கள் விரும்பிய இடங்களுக்கு மாறுவதற்கு இதை பயன்படுத்திக்குவாங்க. இப்படி பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா, எல்லாரும் விரும்பிய இடங்களை எடுத்துட்டு மீத காலியாக இருக்கக்கூடிய இடங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடிங் சிஸ்டத்தை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது எடுக்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வில்லிங் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஏற்கனவே அலாட்டாக இருக்கக்கூடிய காலேஜை பொறுத்து. இப்போது டாப் மார்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு அவங்க விரும்பின காலேஜ் கிடச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு மாணவர் விரும்பியிருந்தாருன்னா அவருக்கு அதுவே கிடைச்சிருந்துருக்கலாம். அப்போ அந்த மாணவர் வில்லிங் கொடுக்கக்கூடாது, ஸ்லைடிங் சிஸ்டத்தில் வில்லிங் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வில்லிங் கொடுத்தாரு அப்படின்னா அவர் அந்த கல்லூரியை விட்டு ப்ரிஃபரன்ஸில் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கல்லூரிக்கு போயிடுவார். ஏற்கனவே அவர் கிடைச்ச கல்லூரியை இழந்துருவார். ஸோ உங்களுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய கல்லூரி, திருப்தியாக இருக்கக்கூடிய பாடத்தை ஏற்கனவே நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து வில்லிங் கொடுக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்லூரி அல்லது படிப்பு உங்களுக்கு திருப்தி இல்லை, இதை விட பெட்டரான காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லைடிங் சிஸ்டத்தில் வில்லிங் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் இப்போ உங்களுக்கு எத்தனாவது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் கிடச்சிருக்கோ அதிலிருந்து குறைந்தபட்சம் 5 இடங்கள் முன்னோக்கி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் விரும்பிய படிப்போ அல்லது விரும்பிய கல்லூரியோ கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் இப்போ கவுன்சிலிங்கில் அலாட்டாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் பிடிக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தயங்காமல் வில்லிங் கொடுங்க. இப்போ எனக்கு கவுன்சிலிங்கில் அலாட்டாக இருக்கக்கூடிய கல்லூரி படிப்பு போதுமானதாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வில்லிங் கொடுக்காதீங்க. இதுதான் ஸ்லைடிங் சிஸ்டத்தோட கான்செப்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் இருந்ததுனால அரசு பள்ளி மாணவர்கள் நமக்கு மருத்துவ படிப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற தயக்கத்தினால அதிகமாக அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் முதன்முறையாக 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு போனதுனால அக்ரிக்கு அப்ளை பண்ணி கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்ச நிறைய பேர் சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்க மெடிக்கல் கிடைச்சதுனால அங்கே போயிருப்பாங்க. அதனால கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பிடிக்காத கல்லூரி கிடைச்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க. கட்டாயம் ஸ்லைடிங் சிஸ்டத்தின் போது உங்களுக்கு விரும்பிய கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் சில தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன்.